ஆதிரா வா, வந்து சோஃபால உட்காரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா வாமா ஆதிரா, வந்து உட்காரு வா. ஆதிரா, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையாமா? பரவாயில்ல அத்தை. அத்தை, காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா உங்களுக்கு? என் கூடயே இருந்தீங்க, நீங்களும் இன்னும் எதுவுமே சாப்பிடலையே அத்தை. நீ போட்டு தர போறியா? டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. இனிமே நீ ரெஸ்ட் எடுக்கிற வேலை மட்டும்தான். ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆமா, ஸ்வாதி எங்க? இன்னுமா காலேஜ் விட்டு வரல? இந்நேரத்துக்கு வந்திருப்பாளே. வந்துமா ஒரு ஃபோன் பண்ணாம இருக்கா? வீட்ல யாரும் இல்லன்ட்டு. ஸ்வாதி, சரி ஆதிரா, நீ ரெஸ்ட் எடு. அத்தை உனக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வர குடிக்க, சரியா? அத்தை, அர்ஜுன் எங்க? கேப் கட் பண்ணிட்டு வருவாமா, நீ ரெஸ்ட் எடு. ஆமால, சாரி மறந்துட்டேன் மாமா. சரி, எங்க குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்ல, போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க. அவளுக்கு தினமும் ஒரு 3 ஜூஸாவது போட்டு கொடுக்கணுங்க. சரிம்மா, நான் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ அவளை பாத்துக்கோ. ஆதிரா, அத்தை ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அதுவரை நீ சோஃபா மேல படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. ஜூஸ் குடிச்சிட்டு வேணும்னா பெட்ல போய் தூங்கிக்கோ, சரியா? சரி தே. ஐயோ, என்ன இவ்ளோ டயர்டா இருக்கு? ஒருவேளை கன்சீவா இருந்தாவே இப்படிதான் இருக்குமா, இல்ல நான் தான் வீக்கா இருக்கேனா? ஒண்ணுமே புரியல. என்ன இவ ஹால்ல எல்லாம் படுக்க ஆரம்பிச்சுட்டா? அம்மா பார்த்தாங்க, நீ செத்தடி. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை மாட்டி விடலான்னு பிளான் பண்றீங்களா? அது நடக்காது ஆதிரா. இனிமே நீ அசைற ஒரு அசைவுக்கும் ஒரு பிரச்சனை நான் கொண்டு வரல. நான் ஸ்வாதி இல்லடி. இருடி, எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நான் உன்னை வச்சுக்கிறேன். அம்மா, அம்மா. என்னடி? ஆமா, நீ எப்ப காலேஜ் விட்டு வந்த? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதெல்லாம் விடு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்டி? ஆமா, ஜூஸ் யாருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அதுவா, இது உங்க அன்னிக்கிடி. லூசாமா நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ அங்க சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கா, நீங்க அவளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? வாய் அடக்கி பேசு, வெளியே அவ காதுல விழப்போகுது. விழட்டும் விழட்டும்ன்றேன். என்ன இல்லாததையா சொன்னேன்? உண்மையதானே பேசுறேன். ஐயோ ஸ்வாதி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்ட. ரொம்ப ஹாப்பி ஆயிருவேன். அப்படி என்ன ஹாப்பி ஆகிற அளவு நடந்துச்சு? ஏன் அவ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டாளா? ஸ்வாதி, வாய மூடு. உங்க அண்ணன் காதுல மட்டும் இந்த வார்த்தை விழுந்திருந்தது, பலான்னு கண்ணத்தை பழுக்க வச்சிருப்பான். பொம்பளை பிள்ளை, வாய அடக்கி பேசு. இன்னொரு வீட்டுல வாழ போறப்பில்ல, மறந்துடாத. சரிம்மா, ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே, அதை சொல்லு. நீ அத்தையாக போறடி, நான் பாட்டியாக போறேன். ஆமா, ஆதிரா மாசமா இருக்காடி. என்ன அவளை பிள்ளை பேசாத, அவ மனசு கஷ்டப்படக்கூடாது, சரியா? என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஐயோ, எரியுது எனக்கு அப்படியே. அவளை எப்படிலாம் இந்த வீட்டை விட்டு துரத்தி விடலான்னு பார்த்தா இந்த வீட்டுல தங்குறதுக்கான டேரா போட்டுட்டாளே. இது எங்க அம்மா ஒண்ணுதான் எனக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு, அதையும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டாளே. சே, என்ன பண்றது இப்ப? ஆதிரா, உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி அனுப்புறதுன்னு பார்த்தா நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக டேரா போடுறியா? எனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் உரிமை எல்லாம் உனக்கு மாறிடுச்சு. எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது, அதையும் பக்கம் இழுத்துட்டல. இந்த சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட இருந்து பறிக்கல. நான் ஸ்வாதி இல்லடி.